ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 மேக்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்கில் இருக்க சாப்டர் 3 ப்ரொபோஷனல் ரீசனிங் பார்ட் 2 பார்க்க போகிறோம். 3.5 a slice of the pie கீழே வர கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஒரு பை சார்ட்னா நமக்கு என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதில் டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸை அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க. லைக் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஒரு ஹோல், அதில் சில குவான்டிட்டிஸை அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க லைக் திஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பேர் வந்து கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி நம்பர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு இந்த சர்க்கிளில் பிரிச்சிருக்காங்க. ஸோ பிக்கஸ்ட் நம்பருக்கு பிக் ஏரியா அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு ஸ்மால் ஏரியா. அது வந்து எவ்வளோ ஏரியா நம்ம இந்த மாதிரி பிரிக்கணும் அப்படின்லாம் நம்ம கிரியேட் பண்ணும்போது பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க இந்த பை சார்ட்டில் இருக்க அந்த டீட்டெயில்ஸை. கிரேட் ஏ வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, கிரேட் பி 10 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிரேட் சி 8 ஸ்டூடெண்ட்ஸ்னு இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸை தான் இங்கே பை சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆங்கிள், அந்த ஸ்லைஸ் வந்து எவ்வளோ ஆங்கிள் எவ்வளோ பெருசாக இருக்கணுங்கிறத இந்த வேல்யூஸ்லேருந்தே அவங்க எடுத்திருப்பாங்க. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு பை சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். How do we mark the different slices of the pie chart? இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, அதில் இந்த மாதிரி ஸ்லைஸஸை நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? இந்த ஆங்கிள் தெரியணும். இப்போ டோட்டல் ஆங்கிள் என்ன? ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி ரவுண்ட் அடிச்சதுன்னா அது வந்து 360 டிகிரி. இப்போ ஃபுல் ஆங்கிள் 360 டிகிரி. அதை வந்து ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள்ஸ், அந்த ரேஷியோஸ்க்கான அந்த ஆங்கிள்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 12:10:8:6:4 இதுதான் அந்த ரேஷியோ. கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி, கிரேட் இ, கிரேட் டின்னு அந்த 5 கிரேடுக்கான வேல்யூஸ் வந்து இது. ஸோ இதை வந்து நம்ம ரேஷியோவாக எடுத்துட்டு இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ இந்த ஆங்கிள்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோஸ் எடுத்து அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எடுக்கணும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எப்படி எடுப்போம்னா இந்த ரேஷியோஸ்க்கான ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரேஷியோக்கான ஹெச்சிஎஃப் வந்து நம்பர் 2. ஸோ இந்த ரேஷியோஸ் எல்லாமே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு புதுசாக கிடைக்கிற ரேஷியோஸ் வந்து 6:5:4:3:2. இப்போ நியூ ரேஷியோ நமக்கு கிடைச்சாச்சா? இப்போ நமக்கு என்னென்ன தெரியும்? ஹோல் ஆங்கிள் 360 டிகிரின்னு தெரியும். அண்ட் ஒவ்வொரு ரேஷியோவும் நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோக்கான ஆங்கிள் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒவ்வொரு குவான்டிட்டியும் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஒரு ஃபார்முலா, அதுதான். ஸோ ஹோல் ஆங்கிள் 360 டிகிரி டோட்டல் ஆங்கிள், அதுலேருந்து இந்த 6 வேல்யூக்கான அந்த 6 ரேஷியோக்கான குவான்டிட்டி, அந்த ஆங்கிள் ஃபுல் ஆங்கிள் நமக்கு எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ டிவைடட் பை இந்த ஹோல் ரேஷியோ ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 20 வருது. ஸோ டிவைடட் பை 20. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 18 வரும். ஸோ 18 6 are 108 டிகிரி. ஸோ குவான்டிட்டிஸ் எப்படி கண்டுபிடிப்போமோ அந்த மாதிரி தான் இதை கண்டுபிடிப்போம். இப்போ கிரேட் பிக்கு பார்த்தீங்கன்னா ரேஷியோ 5. ஸோ 5 டிவைடட் பை ஹோல் ரேஷியோ இன்டூ த டோட்டல் குவான்டிட்டி. இது வந்து எப்போவுமே மாறாது, டோட்டல் குவான்டிட்டியும் மாறாது, இந்த ரேஷியோஸும் மாறாது. இந்த மேலே இருக்க அந்த நியூமரேட்டர் மட்டும்தான் மாறும். அதனால இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது? 360 டிவைடட் பை 20 வந்து 18 வருதா? ஸோ 18ஓட இந்த நியூ ரேஷியோவை நம்ம, அதாவது நமக்கு வேண்டிய ரேஷியோவை நம்ம மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ 5 18s are 90 டிகிரி. ஸோ கிரேட் பி வந்து 90 டிகிரி ஆங்கிள் யூஸ் பண்ணி வரையணும். அண்ட் கிரேட் சிக்கு வந்து அதோட ரேஷியோ 4 அண்ட் இங்கே நம்ம கிடைச்ச வேல்யூ வந்து 18. ஸோ டைரெக்டாக பண்ணிட்டாங்க, இதை எலாபரேட்டாக நம்ம சொல்லலை. பட் இது எப்படி வந்துச்சு நான் சொன்ன புரிஞ்சது இல்லையா? இந்த ரெண்டு வேல்யூஸும் நமக்கு மாறாது. ஸோ அது கேன்சல் ஆனால் 18 வந்துச்சு, அந்த 18 தான் அது. இப்போ 4 18s are 72. கிரேட் டிக்கு 54 டிகிரி அண்ட் கிரேட் இக்கு 36 டிகிரி. எல்லாத்துலையும் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த ரேஷியோஸ் இந்த 18ஓட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் 18 வந்து டோட்டல் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் ரேஷியோவை நம்ம டிவைட் பண்ணும் போது கிடைச்ச வேல்யூ. இப்போ எல்லா ஆங்கிள்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு, கிரேட் ஏ, பி, சி, டி, இன்னு. இதை வச்சு நம்ம எப்படி வரைகிறதுனா ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும், அதில் ஒரு ரேடியஸ் வரையணும் சென்டர் ஏலேருந்து பி. இப்போ அதுக்கு நேம் பண்ணிக்கலாம் ஏபின்னு. இப்போ இங்கே வந்து நம்ம ப்ரொடெக்டரை வைக்கணும். வச்சுட்டு 108 டிகிரி வந்து இந்த சைடு வருமா? ஸோ இங்கே வந்து பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதை ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிரேட் ஏக்கான அந்த 108 டிகிரி நமக்கு கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஆங்கிள் வந்து கிரேட் பிக்கு 90 டிகிரி. அப்போ ப்ரொடெக்டர் புதுசாக வரைஞ்ச அந்த ஏசிங்கிற லைனில் இப்படி வச்சுட்டு இங்கேருந்து 90 டிகிரி மார்க் பண்ணணும்.
இப்போ மார்க் பண்ணா ஏடி, அதுக்கு ஒரு நேம் வச்சு ஏடி மார்க் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 90 டிகிரி. அண்ட் அகெயின் 90 டிகிரி வரைஞ்ச அந்த லைன்லேருந்து மறுபடியும் நம்ம ப்ரொட்ராக்டர் வச்சு இந்த லைனுக்கு நேராக ப்ரொட்ராக்டரை வச்சு நம்ம 72 டிகிரி வரையணும். அந்த லைன் ஜாயின் பண்ணிட்டு ஏஇன்னு மார்க் பண்ணணும். இப்போ ஏபிசின்னு கிரேட் ஏபிசிக்கு நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ கிரேட் டிக்கு பார்க்கலாம். இப்போ கிரேட் டிக்கு கடைசியாக வரைஞ்ச லைன்ல இருந்து 54 டிகிரி பார்க்கணும். அப்போ அதை வரைஞ்சு நம்ம புதுசாக நேம் வரைஞ்சிக்கலாம். அண்ட் மீதி இருக்க ஏரியா வந்து கிரேட் இ, அது வந்து நார்மலாகவே 36 டிகிரி அதுவே தானாக வந்துடும். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் இந்த லைன் கடைசியாக வரைஞ்ச லைன்லேருந்து ப்ரொடெக்டர் வச்சா இந்த ஆல்ரெடி இந்த லைன் நம்ம பார்த்தீங்கன்னா 36 டிகிரி இருக்கும். அது வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மார்க் பண்ண எல்லா ஆங்கிள்ஸையுமே நம்ம அதுக்கான கிரேட் எழுதிடணும். இப்போ கிரேட் ஏக்கு தான் 108 டிகிரி வந்துச்சு. அப்போ அதுக்கு ஒரு கலர் கொடுத்து நம்ம கிரேட் ஏன்னு எழுதணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கிரேட் பிக்கு 90 டிகிரி, ஸோ அதுக்கு ஒரு கலர் கொடுத்து கிரேட் பி. அதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஃபில் பண்ணிடணும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் நேம்ஸ். ஸோ இப்படி தான் ஒரு பை சார்ட்டை நம்ம வரையணும். பேஜ் நம்பர் 62ல இருக்க figure it out questions பார்க்கலாம். First question, a group of 360 people were asked to vote for the favorite season from the 3 seasons. இப்போ 3 seasons இருக்கு, rainy, winter and summer. அதுல எது ஃபேவரட் சீசன் அவங்களுக்குன்னு எத்தனை பேருனா 360 பீப்புளை ஓட் பண்ண சொல்றாங்க. அதுல 90 லைக் சம்மர் அண்ட் 120 லைக் ரெய்னி சீசன் and the rest liked winter. Rest அப்போ என்னவா இருக்கும் 360ல 120 plus 90 வந்து 210. அப்போ 210 நம்ம மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ இருக்கு 150 இருக்காங்க. ஸோ 150 பேருக்கு winter பிடிக்கும். Draw a pie chart to show this information. இப்போ இதை வந்து நம்ம ரேஷியோன்னு எடுத்துக்கலாம். ரேஷியோல எடுத்துட்டு இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? எப்படி நம்ம பை சார்ட் வரையணும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு ரேஷியோ இருக்கும் அண்ட் ஒரு டோட்டல் இருக்கும். அந்த ரேஷியோவை சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நம்ம எடுக்கணும். ஸோ இதுக்கு ஹெச்சிஎஃப் என்ன? இப்போ ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டா 12:15:9 வருது. இது 3 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகும். 3 டேபிள்ஸ்ல 3 3s are 3 5s are and 3 4s are 4:5:3. ஹெச்சிஎஃப் கூட எடுக்க வேண்டாம், நம்ம டைரக்டா அந்த டேபிள்ஸ்ல கட் பண்ணாவே சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல வந்துடும். அப்படி இல்லைன்னா இதோட ஹெச்சிஎஃப் என்னவா இருந்திருக்கும்னா 30 இருந்திருக்கும். ஸோ டிவைட் பை 30 பண்ணியிருந்தா உங்களுக்கு இது வந்திருக்கும். இப்போ இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதுல இருந்து நம்ம எப்படி கொண்டு வருவோம்? ரெய்னி சீசனுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெய்னி சீசனோட ரேஷியோ 4 டிவைடட் பை இதோட இந்த ரேஷியோஸ் எல்லாமே சம் பண்ண வேல்யூ. இதெல்லாம் சம் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 5 + 4 9 + 3 12. 4 டிவைட் பை 12 இன்டூ டோட்டல் எவ்வளோ 360. டோட்டலுங்கிறது இங்க இருக்க டோட்டல் இல்ல, நம்ம பை சார்ட் வரைய போறோம். ஸோ அந்த பை சார்ட்ல ஃபுல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி வரும். அதனாலதான் இங்க 360 போடுறோம். இங்க வர 360 கிடையாது. ஸோ ஒருவேளை நீங்க இங்க நினைச்சாலுமே ஆன்சர் கரெக்டா தான் வந்திருக்கும். பட் ஆக்சுவலா இந்த 360 நம்ம இங்க போடல. இந்த 360 அந்த ஹோல் ஆங்கிளை தான் நம்ம பிரிக்க போறோம் அந்த பை சார்ட்ல. ஸோ அந்த 360 தான் இங்க போடுறோம். இந்த 360க்கான மீனிங் இந்த ஹோல் ஆங்கிள். இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 12 டேபிள்ஸ்ல 30 வரும். இப்போ 30 4s are 120. ஸோ 120 டிகிரி வந்து ரெய்னி சீசனுக்கும் வின்டர் சீசனுக்கு 5 ரேஷியோ டிவைட் பை 12 இன்டூ 360. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 30 இன்டூ 5 150. அண்ட் சம்மர் சீசனுக்கு 3 by 12 இன்டூ 360. அதே மாதிரி கேன்சல் பண்ணீங்கன்னா 90 வரும். ஆக்சுவலா இங்க இருக்க வேல்யூஸ் தான் அப்படியே வரும், நம்ம டைரக்டாவே போட்டிருக்கலாம். இது ஏன் அப்படியே வருதுன்னா இங்க வந்து டோட்டல் 360 அண்ட் இங்க நம்ம ஆங்கிளுமே 360. அதனாலதான் இந்த வேல்யூஸே நம்ம டைரக்டா ஆங்கிள்ஸா எடுத்தாலுமே நமக்கு கரெக்டா வந்திருக்கும். இதே வேற ஏதாவது டோட்டல் இருந்திருந்தா நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி போட்டிருக்கணும். இப்போ எப்படி இந்த பை சார்ட் வரையறதுன்னு பார்க்கலாம். ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரேடியஸ் வரையணும் ஏபி. இங்க இருந்து இங்க நம்ம ப்ரொட்ராக்டரை வைக்கணும். ஸோ இந்த ப்ரொட்ராக்டரை நம்ம இந்த லைனுக்கு டைரக்டா வைக்கணும். அண்ட் சென்டர்ல வந்து இந்த சென்டர் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு எவ்வளோ 120 டிகிரி எங்க வருதுன்னா இங்க இருந்தா இந்த ஜீரோல இருந்து இப்படி பார்க்கணும். இந்த பக்கம் பார்த்தா
120 டிகிரி இங்க வருது. இப்போ 120 டிகிரி மார்க் பண்ணி ஒரு புள்ளி வச்சுட்டு அதை வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். ஸோ இது வந்து 120 டிகிரி, இது வந்து ரெய்னி சீசனுக்கு. இப்போ சி மார்க் பண்ணிக்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் 150 டிகிரி வரையணும். அதுக்கு இந்த நியூவா வரைஞ்ச லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி கிராஸா வைக்கணும். இங்க சென்டர் அண்ட் இந்த லைன் வந்து மர்ஜ் ஆகணும். இதுல இருந்து அதே மாதிரி இங்க 150 டிகிரி எங்க வரும்னா இங்க வருது. ஸோ 150 டிகிரி வந்து டைரக்டா நம்ம பாயிண்ட் வச்சு அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 150 டிகிரி அண்ட் இங்க வந்து 90 டிகிரி அதுவே வந்துடும். இது வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இங்க புதுசா வரைஞ்ச லைன்ல இருந்து இந்த மாதிரி ப்ரொடெக்டர் வச்சு பாத்தீங்கன்னா இங்க 90 டிகிரி கரெக்டா இருக்கும். ஸோ இதுதான் பை சார்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் இங்க எல்லாத்துக்குமே நேம் பண்ணிடணும். இது வின்டர், இது சம்மர். Second question, draw a pie chart based on the following information about viewers favorite type of TV channels. TV channels favorite type வந்து ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் இருக்கும். அதோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்க்கு 50%, ஸ்போர்ட்ஸ்க்கு 25%, நியூஸ்க்கு 15% அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு 10%. இப்போ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 100%. ஏன்னா பர்சன்ட்னு சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட டோட்டல் 100. இப்போ இதை வந்து நம்ம ரேஷியோஸா எடுத்துக்கணும். ரேஷியோஸா எடுத்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கு, நம்மள சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்னன்னா 5. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் 5னா, இல்லைன்னா நார்மலாவே நம்ம 5ஆல டிவைட் பண்ணா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கிடைச்சிடும். இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு 5 தான் இதோட ஹெச்சிஎஃப்னு. ஸோ டிவைட் பண்ணா 10, 5, 5 3s and 5 2s 10:5:3:2 இருந்துச்சா? இப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கிடைச்சிருச்சு. இதுல இருந்து ஒவ்வொரு வேல்யூஸ்க்கான குவான்டிட்டி, அதாவது இந்த ஹோல் சர்க்கிள்ல 360 டிகிரியா, அதுல எவ்வளவு ஆங்கிள் போடணுங்கிற அந்த ஆங்கிள் ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஏபின்னு மார்க் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ என்டர்டெயின்மெண்ட் ஈக்குவல் டு 10 அந்த ரேஷியோ டிவைடட் பை இது எல்லாத்தையும் ஆட் பண்ண ஒரு நம்பர் வரும் இல்லையா, 10 + 5 + 3 + 2 வந்து 20. ஸோ இங்க வந்து 20 இன்டூ ஆங்கிள் வந்து 360 டிகிரி. இது வந்து எப்பவுமே மாறாது. பை சார்ட்னாவே 360 டிகிரி தான். இங்க வந்து இந்த சம், இந்த ரேஷியோஸ் பொறுத்து இந்த சம் மாறும். பட் மத்த எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணும்போது இது மாறாது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி தான் இது மாறும். இந்த நம்பர் வந்து நம்ம எந்த வேல்யூக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த ஆங்கிள், அதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்க்கும் நம்ம மாத்திக்கணும். இதை பாத்தீங்கன்னா ஜீரோஸ் கேன்சல் ஆச்சு. 18, அப்போ 10 into 18 வந்து 180. ஸோ 180 டிகிரி, 180 டிகிரினா நமக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இங்க ப்ரொடெக்டர் வச்சு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா 180 டிகிரி வந்துடும். ஸோ ஏபிசி இந்த ஏரியா வந்து என்டர்டெயின்மெண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 50% இருக்கா, அப்போ 50%னா நமக்கு தெரியும் ஹாஃப்னு. இந்த சர்க்கிள்லயே ஹாஃப் கவர் ஆயிடுச்சு பாருங்க 180 டிகிரி வச்சு. இப்போ நம்ம கரெக்டா தான் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 5 டிவைடட் பை 20 into 360, அதே கேன்சல் பண்ணா 18 தான் வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல இருந்து நம்ம 18 டைரக்டாவே போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே இதே வேல்யூஸ் தான் வரும். ஸோ 18 போட்டுக்கலாம். 18 5s வந்து 90. ஸோ இங்க வந்து ப்ரொடெக்டர் இந்த நியூ லைனுக்கு டைரக்டா இப்படி வச்சு பாத்தீங்கன்னா 90 டிகிரி இங்க வரும். ஸோ இது வந்து 90 டிகிரி ஃபார் ஸ்போர்ட்ஸ். ஏபிசிடின்னு அதுக்கும் ஒரு நேம் கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் நியூஸ்க்கு வந்து 3 டிவைடட் பை, அதெல்லாம் பண்ண வேணாம், டைரக்டா 18 போட்டுக்கலாம். ஸோ 18 நீங்க டைரக்டா ஏன் 18 போட்டுன்னு தெரியுதா, இந்த வேல்யூஸ் எப்பவுமே மாறாது. இந்த 360 அப்படியே தான் இருக்கும். அண்ட் இந்த சம் ஆஃப் ரேஷியோவும் எல்லாத்துக்குமே அதே தான் வரும் இந்த கொஸ்டின்ல. அதனால நம்ம இந்த 18 டைரக்டா போடுறோம். இப்போ 18 3s வந்து 54 டிகிரி. இப்போ இங்க வந்து ப்ரொடெக்டர் வைக்கணும். புதுசா கடைசியா வரைஞ்ச லைன்ல நம்ம இந்த மாதிரி ப்ரொடெக்டர் ஜாயின் பண்ற மாதிரி வச்சு எப்பவுமே நம்ம இந்த ரைட் சைட்ல இருந்து தான் பார்க்கணும். பார்த்தோம்னா 54 டிகிரி வந்து இங்க வரும். அதை மார்க் பண்ணி அதை ஜாயின் பண்ணணும். இந்த ப்ரொடெக்டர் வச்சு நோட் புக்ல வரைஞ்சா இன்னும் கிளியரா தெரியும். பட் எனக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு போர்டு தான் கரெக்டா இருக்கு. ஸோ நான் இதே யூஸ் பண்றேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் ஆல்ரெடி குவாட்ரிலேட்டரல் சாப்டர்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ப்ரொடெக்டர் யூஸ் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சும்மா சொன்னாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து 54 டிகிரியா, அப்போ இது வந்து நம்ம பண்ணவே தேவையில்ல. மீதி இது எல்லாத்தையும் 360ல இருந்து ஆட் பண்ணி மைனஸ் பண்ணாவே
36 டிகிரி வந்துடும். இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் வந்து 2 வரும், 2 வேல்யூ ரேஷியோல இன்டூ 18 பண்ணீங்கன்னா 36 டிகிரி. ஸோ இதை வந்து நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் 36 டிகிரி வந்திருக்கும். அண்ட் இது எல்லாத்துக்குமே நம்ம நேம் பண்ணிடணும், நியூஸ், இன்ஃபர்மேஷன். ஸோ இப்படி தான் இந்த பை சார்ட் வரையணும். Question: Prepare a pie chart that shows the favorite subjects of the students in your class. You can collect the data of number of students for each subject shown in the table. Students should choose only one subject, then write these numbers in the table and construct a pie chart. இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சப்ஜெக்ட் வந்து லாங்குவேஜ், ஆர்ட்ஸ் எஜுகேஷன், வொகேஷனல் எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க கிளாஸ்ல ஒருவேளை 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அப்போ இதுல வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பிடிக்கும், 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒண்ணுதான் சொல்லியிருக்கணும் எல்லாரும். அப்போ 12 ஸ்டூடெண்ட்ஸ் இதை பிடிச்சா 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை சொல்லியிருப்பாங்க, 1 ஸ்டூடெண்ட்ஸ் இதை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த 40யை நம்ம பிரிச்சு இங்க எழுதியிருப்போம். ஏன்னா கண்டிப்பா எல்லாரும் ஒண்ணு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க சில வேல்யூஸ் வருமா, அப்போ ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், 12:2, 3:1 அப்படின்னு 7 சப்ஜெக்ட்ஸ்க்கு 7 ரேஷியோஸ் வரும். 1 2 3 4 5 6 7 ரேஷியோஸ் வரும். ஸோ இது எல்லா ரேஷியோஸ்மே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரேஷியோவும் நம்ம எடுத்து, இப்போ 12னா இதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. இப்போ 12 டிவைடட் பை இது எல்லாத்தையும் ஆட் பண்ண ஒரு வேல்யூ வரும் இல்லையா, ஸோ அந்த வேல்யூ அது வந்து 40 இருக்கலாம். ஒருவேளை சிம்பிளஸ்ட் ஃபார்மே இதுதானா 40 இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஆட் பண்ணா கண்டிப்பா 40 டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரும். ஒருவேளை சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வேற ஏதாவது வந்துச்சுன்னா அதை விட கம்மியாகவும் வரலாம். இன்டூ இங்க 360 மாறவே மாறாது, ஏன்னா பை சார்ட் தான் நம்ம வரைய போறோம். ஸோ இது மாறாது. அண்ட் இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா மாறலாம், இல்ல இதுலயே வச்சு பண்ணீங்கன்னா மாறாது இதுவும். அண்ட் இது வந்து நம்ம என்ன சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணுமோ அதோட ரேஷியோ இங்க போடணும். அந்த மாதிரி போட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ்க்கு இந்த மாதிரி வரும். இதை கேன்சல் பண்ணிட்டு வர ஆன்சர் வந்து அந்த பை சார்ட்ல அந்த ஆங்கிள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது கட் பண்ணீங்கன்னா 12 9s 108 வரும். ஸோ 108 டிகிரி வரையலாம். நெக்ஸ்ட் இந்த 3 வரும். ஸோ 3க்கும் இதே மாதிரி கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பிரிச்சு இந்த பை சார்ட்டை வரையணும். ஸோ இங்க ரஃபா நான் சொல்லியிருக்கேன் எப்படி பண்றதுன்னு. அதை நீங்களே ஒரு வேல்யூ போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, இல்லை உங்க கிளாஸ்ல இருக்க ஒவ்வொருத்தங்கிட்டையும் கேட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.